நீடில் டெப்த்தை பற்றி பார்த்துலாமா? நீடில் டெப்த் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்குள்ளே நம்ம டேட்டூ பண்ணும்போது நீடில் எவ்வளோ பெனட்ரேட் பண்ணி எவ்வளோ ஆழம் போகுதுன்றது தான் வந்து நீடில் டெப்த்து. இதை எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு ப்ராப்பராக டேட்டூ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து ஸ்கின்னோடைய அனாட்டமி. நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு 3 லேயராக வந்து பிரிக்கலாம். எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ் இப்படின்னு வந்து ஒரு 3 லேயராக நம்ம ஸ்கின்னை பிரிக்கலாம். ஸ்கின் அனாட்டமியை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்காம டேட்டூ பண்ணுறீங்க அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். அதாவது நீங்கள் மேலோட்டமாக ஷாலோவாக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டூ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து ஃபேட் ஆகிடும். இல்லை நீங்கள் ஸ்கின்னுக்குள்ளே ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டூ பண்ணும்போது அதிகமாக ப்ளீடிங் இருக்கும், ஸ்வெல்லிங் ஆகும், அந்த டேட்டூ வந்து ப்ளோ அவுட் ஆகிடும், இல்லை ஒரு ஸ்காராகவே கூட மாறிடும். இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து நீங்கள் மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த நீடில் டெப்த் வந்து சில விஷயங்களால டிஃப்ரெண்ட் ஆகும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுவே ரிஸ்கில் வந்து ஒர்க் பண்ணுறோம், ஹேண்ட்ஸில் மேலே ஒர்க் பண்ணுறோம், இப்போ ஷோல்டரில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம லெக்கில் வந்து தைஸில் இல்லை காஃபில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்து இந்த டெர்மிஸோடைய அளவு வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 0.5 to ஒரு 4 mm வரையும் இருக்கும் டெர்மிஸோடைய அளவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நம்ம டேட்டூ பண்ணுற இடத்த பொறுத்து கம்மியாகிறதும் அதிகமாகிறதும் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து மிஷினுடைய டைப்பு, அந்த மோட்ரு பவர், இதை பொறுத்தும் நம்ம நீடில் டெப்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கும். நீடில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைனரு, ரவுண்ட் ஷேடரு, ரவுண்ட் மேக்னம் இப்படின்னும் போதும் நம்ம இந்த டெப்த்தை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். இப்போ கடைசியாக என்னதான் சொல்ல வரேன், எப்படி தான் வந்து நான் ஒரு கரெக்டான டெப்த்தில் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறது, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு 2 விஷயம் தான் நீங்கள் பண்ணணும். கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுடைய ஸ்கின்லேயோ இல்லை ஸ்கின் பேட்லேயோ நிறைய ஒர்க் பண்ணுங்க. ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த ஸ்கின்னை ஸ்டிச் பண்ணி நான் மிஷினில் ஒரு லைன் எடுக்கும் போதோ ஃபில் பண்ணும் போதோ வர வைப்ரேஷன்லேயே எனக்கு தெரியும் நான் கரெக்டான டெப்த்தில் போகிறேன்னா இல்லையான்னு. நான் கரெக்டான டெப்த் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா அப்போவே ஸ்கின் வந்து ஓவராக ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும், ஓவராக ப்ளீடிங் ஆகும். டேட்டூ பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு நான் மேலே எக்ஸஸாக இருக்கிற இங்கை வந்து வைப் பண்ணும் போதே அந்த லைன்ஸ் எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குது இதெல்லாம் வச்சே கூட என்னால் வந்து நான் கரெக்டான டெப்த்தில் ஒர்க் பண்ணுறேன்னா இல்லையான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்ன தான் எபிடெர்மிஸ் இவ்வளோ அளவில் இருக்கும், டெர்மிஸ் இவ்வளோ அளவில் இருக்கும், நீங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இவ்வளோ அளவில் தான் இன்ஜெக்ட் பண்ணணும் இப்படின்னு ஸ்டடீஸில் எல்லாத்துலேயுமே கூகுள்லேயோ நீங்கள் எதில் படித்தாலோ தெரிஞ்சுக்கினாலோ உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ரியலாக ஒர்க் பண்ணி பார்த்து வர எக்ஸ்பீரியன்ஸ்னால மட்டும்தான் இதை நீங்கள் 100% வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கிளியராக ஒர்க் பண்ண முடியும். மறந்துடாதீங்க. இதே போல் டேட்டூ அண்ட் ஆர்ட் பற்றின கண்டென்ட் வந்து நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா MS Tattoo வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.